டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ் மார்க்கெட் வந்து சரோஜினி மார்க்கெட், எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த சரோஜினி மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட்டுக்கு போகிறது, அதாவது இந்த 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 வே வந்து லிஃப்ட்டுக்கு போகிறது. ஸோ இது வந்துட்டு நிசாமுதீன் கேட்டுக்கு போகிறது, இதிலேயே போகலாம், அதாவது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த ஜாக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல குவாலிட்டியும் இருக்குது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறீங்க, நம்ம இங்கே வந்துட்டு பேரம் பேச பார்த்திங்கன்னா கரெக்டாக ரோட்டில் வந்துட்டு நாங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். கரெக்டாக லேண்ட்ஸ்லைட் அப்படியே கரெக்டாக வந்து பாறையெல்லாம் விழுந்துடுச்சு. இது நிறைய பெரிய பெரிய பாறையெல்லாம் விழுந்துருக்குது. நாங்கள் வந்து பஸ்ஸு உத்தரகாண்ட் பஸ்ஸு வரீங்க பஸ்ஸு. ஸோ பஸ்ஸு இங்கே நிப்பாட்டிட்டாங்க, நல்லா லைனாக நின்றுட்டுருக்கு வெஹிக்கல்ஸ்லாம். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. கண்ட்ரைட்டு பஸ்ஸில் உத்தரகாண்ட் பஸ்ஸில் ஏறி வந்தோம். ஸோ உத்தரகாண்ட் பஸ்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட உத்தரகாஷி வரைக்கும் போகும். சில நேரம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்ல சோன் பிரயாக் வரைக்கும் போகும். பட் இப்போ கிளைமேட் கொஞ்சம் வந்து சடனாக வந்துட்டு நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைட் நிறையா நடக்கிறது அப்படின்னு ஆக்சுவலாக இதை பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் தாரி தேவி டெம்பிள், நல்லா பார்த்துக்கோங்க. என்னால் அங்கே இறங்கிலாம் போக முடியாது. பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்துக்குன்னு மட்டும் பார்க்குறீங்களாம். இதனால தாங்க பஸ்ஸு உள்ளே வரல இந்த சைட்லலாம். பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ தள்ளி கீழே இழுத்துட்டு போயிருக்குன்னு. இப்போது சாப்பிட வந்தோம். ஏன்னா வண்டி ஜீப்பெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம ருத்ரபிரயாக் வந்தோம். ருத்ரபிரயாக்கில் இருந்து குத்தகாஷி இல்லைன்னா இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. வச்சு கொடுத்து ஒரு 50 ரூபா, அது ஒரு 50 ரூபாய் கொடுத்தாங்க. நூல்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, ஒரு 50. சில இடங்கள் என்னால் வீடியோ எடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அந்த அழகை ரசிக்கிறதா, சில நேரத்தில் அந்த பயத்தை வெளிப்படுத்துறதா எப்படின்னு எனக்கு சரியா சீரியஸாக ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. வந்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் என்ன நினச்சது தெரியல, சடனாக வண்டி எல்லாம் வெஹிக்கிள்ஸ்லாம் உடனே வர ஆரம்பிச்சிச்சு, உடனே போக ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ பெரிய பாறையெல்லாம் உருண்டு வந்து விழுந்திருக்கப்பட்டு பாருங்கள். மதியம் கிளம்பியிருக்கோம். ஸோ நாளைக்கு தான் கண்டிப்பாக நான் கோவிலில் இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். அதாவது ஓணம் அன்னைக்கு கண்டிப்பாக நான் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். சேம் அதே மாதிரி அப்பன் கூட்டிகிட்டு போகிறாரு. அவரோட கையில் அதான் எல்லாமே இருக்குது. எங்கள் பின்னாடி ஒரு ஃப்ரெண்டு வராரு. ப்ரோ ஹாய் 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 போலோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் வணக்கம். வணக்கம். ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து தெலுங்கு. ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, என்னை பார்க்க வரணும்னா என்னென்ன சோதனைகள் தான் இருக்குது அப்படின்றத தெளிவாக காட்டினார். அது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் உணர்ந்து தான் அப்புறமா கௌரி குண்ட் வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் ஜீப் வந்து விட்டுட்டு போவாங்க. பட் இப்போ அங்கே விட்டதுனால ஜீப் அங்கே எதுவும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்களே சொல்லுவாங்கள்ல, அந்த சுடுதண்ணி மட்டும் இந்த இடத்துல அதிசயாக ஊற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் தான் இது. ஸோ இங்கே தான் எல்லாம் குளிக்கிறாங்க. நிறைய குதிரையெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வர்ற வழியை நிறைய கேட்குறாங்க. பட் நடக்க முடியும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த மாதிரி தான் குதிரையெல்லாம் கொண்டு போகிறாங்க. காட்ட சொல்லியிருப்பேன். சீரியஸாக பகலில் ஒரு அழகு இருக்குன்னா நைட்டில் அதோட ஒரு அழகாக இருக்குது. எந்த வெளிச்சம் இல்லாமல் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று நாங்கள் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு இடத்த டென்ட்டு பிடிச்சி இதோ தெரியுதா அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். கேதார் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பனிமலையெல்லாம். அங்கே பாருங்க ஒருத்தர் எப்படி நிற்கிறான்னு மட்டும் பாருங்கள். 6 மணிக்கு எழுப்பி விட்டேன் நம்ம. இதெல்லாம் லேண்ட்ஸ்லைன் நடந்த ஏரியா. ஆனால் நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைன் நடந்துச்சுங்க. நான் தான் 2 பேக் இங்கே பாருங்க. முன்னாடி ஒரு பேகு, பின்னாடி ஒரு பேகு தெரியுதா. 2 பேகு, ஒரு சைடு பேகு. இத்தனையும் தூக்கி ஹர ஹர மகாதேவ சம்பு சங்கடா, ஹர ஹர மகாதேவ சம்பு சங்கடா. என்னுடைய பல நாள் கனவு
ஒரே ஒரு பெரிய ட்ரீம் தான் இதுதான். டேய் வந்தோம்ல, ராமேஸ்வரத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கோம் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக. ராமேஸ்வரத்துலேருந்து கிட்ட எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னென்னா, வெள்ளிங்கிரி ஆண்டவன் அவன் எனக்கு கூட இருந்தனால மட்டும்தான் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுத்தான். பேசுகிறதுக்கு வார்த்தை வரலைங்க, கண்ணில் கண்ணீர் தான் வருது. நான் அவனுக்கு போய் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணி எல்லோருக்கும் பெரிய வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மன்னிப்பு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வீடியோ போடவே இல்லை. காரணம் வந்துட்டு கொஞ்சம் வேலைகள் இருந்தது தெரியும். ஸோ கேதார்நாத் போயிட்டு இருந்தது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ செப்டம்பர் ஃபுல்லாகவே நான் வீடியோ அதிகமாக போடலை. சும்மா அப்பப்போ ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வேலைலாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி செப்டம்பர் 5 சொல்லியிருப்பேன், இன்னொரு சேனல் ஆரம்பித்தாச்சு பிஸ்னஸ் அப்படின்ற போது. ஸோ எனக்கு அதற்கும் கொஞ்சம் வேலைகள் இருந்தது அப்படின்னால என்னால் அதிகமாக வீடியோ நிறைய எடுத்தாச்சுங்க. பட் வீடியோ போட முடியல. இன்னும் கேரளா கோவிலுக்கு வந்துட்டு அடுத்த லிஸ்ட்டு வச்சுருக்கேங்க. பட் இது நம்ம இன்னும் எடுக்க போக முடியல. ஏன்னா எல்லோரும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மந்த்து இன்றைக்கி செப்டம்பர் 29, ஸோ லாஸ்ட் ஆகிடுச்சிங்க. நான் நெக்ஸ்ட் அக்டோபர் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அது இல்லாமல் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இனிமேல் கொஞ்சம் வீடியோ வர ரெகுலராக போட ஆரம்பிச்சிடுறேன். நான் ஒரு ஆள் அப்படின்றதுனால நிறைய பக்கம் அலைய வேண்டிய சூழ்நிலை. அதனால தான். இன்னொன்று நார்த் இந்தியாலாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு 20 நாள் ஆச்சு. நிறைய பக்கம் நிறைய ஸ்டேட்ஸ்லாம் போகிறேன் அப்படின்றதுனால, பிஸ்னஸ் விஷயமாக நிறைய ஸ்டேட்ஸ்டாக போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் உடம்பு சரியாமல் போச்சு. வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கோல்டு, கைகால் வலி, ரொம்ப டயர்டு, அதுதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இனிமேல் கரெக்டாக வீடியோ ப்ராப்பராக வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கோயம்புத்தூர்லேருந்து கேதார் வந்து நாங்கள் போன ட்ரிப் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஸோ நாங்கள் சார்தாம் போகலை, தோதாம் தான், அதாவது 2 யாத்திரை தான் போனோம், கேதார்நாத்தும் பத்ரிநாத்தும். ஸோ இந்த யாத்திரை பயணம் எப்படி போகணும் அண்ட் எங்கேருந்து போகணும், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எப்படி போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ போய் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் ஆரம்பித்து கேதார் போயிட்டு அண்ட் கேதார்லேருந்துட்டு திருப்பி பத்ரிநாத் போன விஷயம், ரூட்டு, ஸோ எல்லாம் ஆல் ஓவர் இந்த விலாகில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஏன்னா நாங்கள் போன இடம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மழை டைமு கொஞ்சம் நிறைய லேண்ட்ஸ்லைடெலாம் நடந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் நான் என்ன சொல்கிறது, அந்த விஷயம் பார்த்ததாக இருக்கட்டும், என்னுடைய அனுபவங்களாக இருக்கட்டும், நான் தரிசனம் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டு என்னால் எடிட் பண்ண முடியல. அதுக்கு இடையில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இன்னொரு சேனல் ரன் பண்ணிட்டேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு சேனல் வந்துட்டு நம்முடைய அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் கூடிய விரைவில் இதிலே லிங்க் கொடுத்துட்றேன். அதுலேயே இன்னைக்கு இல்லை நாளைக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன் அதுலேயும். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் என்னன்றதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸில் அந்த சேனலில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வீடியோ போடும்போது இதில் கண்டிப்பாக லிங்க் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கேதார்நாத் எப்படி போகிறோம், என்ன வகையான டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் போனோம், அண்ட் எப்படி போனோம், என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன விஷயங்கள் பார்த்தோம், அண்ட் என்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது இந்த கேதார்நாத்தில், யாரோடும் கைடன்ஸ் இல்லாமல் போனது. ஸோ என்னுடைய அனுபவம் இதில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கேதார் போயிட்டு அண்ட் அங்கேருந்து பத்ரிநாத் போகிறது தான் ஃபுல் விலாகு. ஸோ 2 பார்ட் வரும். இந்த பார்ட் 1ல் கேதார்நாத் வீடியோ பார்ப்பீங்க அண்ட் பார்ட் 2ல் பத்ரிநாத் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இது 2 தான். அதுக்கப்புறம் நம்ம கேரளா கோவில் கண்டிப்பாக ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வளரன்னு பேச மாட்டேன், ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க, ரொம்ப முடியல எனக்கு. நான் கண்டினியூஸாக ஒரு 20 நாளாக எல்லா பக்கம் அலைச்சல் அப்படின்றதுனால. ஸோ வீடியோ பாருங்கள். நம்ம டேரெக்டாக வீடியோ கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய கண்டிப்பான ஆதரவு கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. நான் வீடியோ போடாததுக்கு தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஒரு மாதம் வீடியோ போடலை. கேரளா கோவில் யாரும் பார்க்க முடியல, நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நானும் நிறைய லிஸ்ட் எடுத்துகிட்டேன், போக முடியல. ஏன்னா ஒரு ஆளாக அப்படின்றனால அலைய முடியல. இனி வர கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ இருக்கும் நண்பர்களே. ஸோ இந்த பதிவில் கோயம்புத்தூர் டு கேதார்நாத் எப்படி போகலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மெயின் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம புக் பண்ண ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு வாரத்தில் சண்டே மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதாவது சண்டே மட்டும்தான் இந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ சண்டே வந்து ஈவினிங் ஒரு 4:25க்கு ட்ரெயின் இருக்கும், ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 2 நாள் கழித்து, அதாவது டியூஸ்டே மார்னிங் மத்தியானம் வந்துட்டு டெல்லி ரீச் ஆகும். ஸோ நான் புக் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப்பர் கோச் அப்படின்றதுனால S3 தான் என்னோடய கோச்சு. ஸோ இதை பார்த்துக்குங்க.
கொஞ்ச நேரத்துலேயே கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 4:25 ட்ரெயின் கரெக்டாக கிளம்ப ஆரம்பிச்சிருங்க. ஸோ எந்த டிலேவும் கிடையாது. ஸோ மூவ்மெண்ட் ஆனால் அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் ஆகட்டும் ஒவ்வொரு ஸ்பீடும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் சொல்லப்போனால் எனக்கும் சரி என்னோடய ஃப்ரெண்டுக்கும் சரி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. கோச் பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இன்னொன்று அதிகமான க்ரௌடும் இல்லை, சண்டேன்றதுனால ரொம்ப க்ரௌடும் இல்லை. இன்னொன்று இந்த ட்ரெயினட்டி வந்து டிக்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுங்க. ஏன்னா நான் வந்து கேரளா எக்ஸ்பிரஸ் பார்க்குங்காட்டியும் இந்த ட்ரெயின் ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போயிட்டு ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. என் ஃப்ரெண்டு இது ஆக்சுவலாக நான் போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா அதிகமான கூட்டம் இல்லாத காரணம், இன்னொன்று என்ன சொல்கிறது, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஈஸியாகவும் இருந்துச்சு. கேரளா எக்ஸ்பிரஸை விட எனக்கு இந்த கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் இருந்துச்சுங்க. ஏன்னா ட்ரெயினோட டாய்லெட் வசதி எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருந்தது. அண்ட் மேலே படுத்துருக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இன்னொன்று வந்துட்டு நார்த் இந்தியா போக போக ட்ரெயினில் வந்துட்டு வடமாநில அவங்களோட அட்ராசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய இதில். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினில் ஒன்றுமே இல்லைங்க. ஏறினவங்களை கூட செக்கிங் பண்ணி அவங்களுக்கு ஃபைன் பண்ணி தான் போட்டாங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயினில் வந்துட்டு மூவ்மெண்ட் அதிகமாகி ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் மணிக்கு கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீட் போச்சு. ஸோ அதை நான் செக் பண்ணேன். அங்கே ஸ்பீட் மீட்டர் வச்சு செக் பண்ணும்போதே அது அவ்வளோ ஸ்பீட் காட்டுச்சு. ஸோ 125, 126 அப்புறம் 7 இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடு இருந்துச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 நாள் ட்ராவல் ஆச்சு. ஸோ 2 நாள் ட்ராவல் ஆகி நார்த் இந்தியா எல்லா இடங்களையும் நான் வந்து வ்ளாக் எடுக்கல. ஏன்னா வ்ளாக் அப்படி எடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ரொம்ப வீடியோ லென்த்து பெருசாகிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவே ரொம்ப பெரிய லென்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, என்னடா கொஞ்சமாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் எடுத்தது. ஸோ 2 நாள் ட்ராவலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாங்கள் டியூஸ்டே மத்தியானம் ஆன் த ஸ்பாட் 2:15, 2:30 வந்துட்டு டெல்லி போகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு முன்னாடியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக கண்டினியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 மணி நேரம் ட்ராவல். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி ரீச் ஆயாச்சு. ஸோ ஃப்ரெண்டு இங்கே இருக்கா, ஹாய் சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ரீச் ஆனது கரெக்ட் டைம் ரீச் ஆகிடுச்சுங்க. அதாவது எந்த ஒரு டிலேவும் கிடையாது. ஸோ சவுண்ட் ரொம்ப கேட்குது. அதாவது எந்த ஒரு டிலேவும் கிடையாது. ஸோ ஆன் த டைம் ஆன் த ஸ்பாட் கரெக்டாக வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி 2:15 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் சண்டே வந்து ட்ரெயின் ஏறினோம். டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் இடப்பட்ட டைமில் நான் வீடியோ அதிகம் எடுக்க முடியல. பட் இடப்பட்டதில் கொஞ்சம் ட்ரெயின்லாம் பார்க்கணும், நீங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளே கேட்பீங்கன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர் எல்லாம் வந்தது ஸ்லீப்பர். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக மட்டும்தான் கொஞ்சமாக ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ இனிமேல் கேதார் போகிறோம் அண்ட் பத்ரிநாத் போகிறோம் அப்படின்றது நம்ம என்ன 4 தாம் பண்ணல, 2 தாம் தான் பண்ணுறோம். ஸோ இந்த 2 தாம் எப்படி கவர் பண்ணுறதுன்னு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ ஒரு vlog மாதிரி நான் கொடுக்குறேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக நாங்கள் ரீச் ஆன டைம் வந்து 2 மணி. ஸோ நாங்கள் இங்கேருந்து சோன்பிரயாகுக்கு பஸ்ஸு புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நைட்டு 9 மணிக்கு தான் பஸ் இருக்குது. ஸோ இந்த இடப்பட்ட டைம் என்ன பண்ணோம்னா, நாங்கள் கொஞ்சம் ஜர்க்கின்லாம் வாங்க வேண்டியிருக்காது. அதாவது அங்கே போனால் கண்டிப்பாக குளிருக்கு கண்டிப்பாக ரொம்ப குளிர் இருக்கும். ஸோ அந்த குளிர் தாங்கணும் அப்படின்றதுக்காக ஜர்க்கின், ரெயின் கோட்லாம் வாங்கணும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ் மார்க்கெட் வந்து சரோஜினி மார்க்கெட் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த சரோஜினி மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கேருந்து வாங்கிட்டு வர முடியாது, ஏன்னா எல்லாம் இங்கேருந்து நாங்கள் வருது. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பிளான் போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் ஏறுறோம். ஸோ மெட்ரோ இங்கேருந்து ஏறி கரெக்டாக சரோஜினி நகர், அதாவது சரோஜினி மார்க்கெட் ஏரியா. ஸோ சரோஜினி நகர் அங்கே போய் மெட்ரோவில் இறங்கிட்டு போய் ஜர்க்கின்லாம் வாங்கிட்டு திருப்பி அங்கேருந்து மறுபடியும் ஸ்டேஷன் வந்துடுவோம். வந்து இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து நைட்டு அதாவது காஷ்மீர் கேட் போவோம். ஏன்னா பஸ்ஸு நம்ம அங்கேருந்து தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ காஷ்மீர் கேட் டு சோன்பிரயாக் வரைக்கும் பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். ஏன்னா யாரோட கைடன்ஸ் கிடையாது, கைடு இல்லாமல் நாங்களாக தான் வந்திருக்கோம். அண்ட் அவனுக்கும் ஃபஸ்ட் டைம், எனக்கும் ஃபஸ்ட் டைம். ஸோ ஆல்ரெடி நார்த் இந்தியா வந்திருக்கேன். ஸோ அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான். ஸோ அவன் ஒன்றும் தெரியல, ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியல, எல்லாமே எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் தெரிஞ்சுட்டு என்ன சொல்கிறது, லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கூப்பிட்டு வந்தாச்சு, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து கிளம்பி இப்போ மெட்ரோ ஏறி சரோஜினி போயிட்டு அங்கேருந்து ஜர்க்கின்லாம் வாங்குறோம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிசாமுத்தீனோட ஹசார்ட் நிசாமுத்தீனோட ஸ்டேஷன் தான் இது. ஸோ இதில் தான் மேலே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள வீடியோ அதிகமாக எடுக்க முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு சின்ன பில்டிங் தெரியுதா, அதுதான் வந்துட்டு ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷனு. ஸோ அங்கேருந்து இந்த பக்கம் நடந்து வரலாம். வந்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிற வழி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ இதில் நடந்து போய் நம்ம ட்ரெயின் ஏறிக்கலாம். இந்த படி வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் போகிறதுக்கு, அதாவது அண்டர் கிரவுண்டில் தான் மெட்ரோ இருக்குது, மேலேயும் இருக்குது. ஸோ நம்ம இதுலேயும் கீழேயும் போய்க்கலாம். இந்த நம்ம வந்துட்டு இருக்க இந்த போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா. ஆக்சுவலாக அதில் லிஃப்ட் படின்றதுனால நாங்கள் இதில் போகலை.
திருப்பி இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேட் நம்பர் 2ன்னு போட்டிருக்கோம். அதாவது மெட்ரோ ஸ்டேஷனோடது அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், காட்டுறேன். ஸோ இந்த வே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட்டுக்கு போகிறது, அதாவது இந்த வே வந்து லிஃப்ட்டுக்கு போகிறது. ஸோ இது வந்துட்டு நிசாமுதீன் கேட்டுக்கு போகிறது, இதிலேயே போகலாம், அதாவது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சரோஜினி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நம்ம நிசாமுதீன் அங்கே இருந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு மெட்ரோவில் வந்தோம். ஸோ மெட்ரோவில் இருந்து இறங்கிட்டு சரோஜினி மார்க்கெட் இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஷாப் விசாரித்து பார்த்தோம், நிறைய ஷாப் அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா வின்டர் ஜாக்கெட் நம்ம ஊர் ப்ரைஸை விட இங்கே ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்குது. ஸோ அது நானும் யூடியூப் பார்த்து தான் இங்கே வந்தேன். ஸோ இங்கே வந்தப்போ ஷாப் நம்பர் பார்த்திங்கன்னா 151, அதாவது 151. ஸோ இந்த ஷாப் நம்பரில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரீஸாக ஜாக்கெட்ஸில் காட்டு. ஸோ இந்த ஜாக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல குவாலிட்டியும் இருக்குது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறீங்க, நம்ம இங்கே வந்துட்டு பேரம் பேசாலும் அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. வந்து என்ன சொல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா பழகுறாங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த ஷாப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஷாப் போய் பார்த்தேன். ஸோ இந்த ஷாப் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கூட பார்த்திங்க அப்படின்னா ஸோ எனக்கு இந்த ஜர்க்கின் வந்து சீரீஸாக ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த ஜர்க்கின் ரொம்ப பிடிச்சது, இதை நான் இங்கே போட்டு பார்த்தேன். ஸோ சீரீஸாக ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு இங்கே எடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் சரோஜினி நகரில் ஷாப் நம்பர் 151. ஸோ வந்தீங்கன்னா மேனேஜர் இருக்காரு. ஸோ இவர் தான் மேனேஜர். ஹாய் கருப்பையா, ஹாய் போலோ, ஹாய். ஸோ இவர் தான் மேனேஜரு. ஸோ இங்கே இருக்க இவர் தான் நமக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்டாக ஜாலியாக பழகிட்டு எல்லாம் கரெக்டாக குறைச்சி கொடுத்தாரு. ஸோ இவரும் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த ஷாப்பில் மறக்காமல் விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு அடுத்து நம்ம மலையேற ஆரம்பிக்கணும். அதாவது அங்கே என்ன சொல்கிறது, கேதார் போகிறதுக்கு நம்ம நைட்டு பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து போகணும். அதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் 1 வீக் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய நிறைய வேலை இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சரோஜினி மார்க்கெட்ன்றது டெல்லியில் வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸு. இங்கே தான் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா ஸ்வெட்ரு அண்ட் ஹூடிஸு, ஜெர்கின்ஸு, லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் வந்து இங்கே தான் எடுத்தேன் நான். ஸோ நானே வந்து இங்கே தான் பை பண்ணிட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக வீடியோ வந்துட்டு என்னால் அதிகமாக எடுக்க முடியல. இன்னொன்று என்ன, ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நான் நல்லாவே ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ நைட்டு பஸ் டைம் எடுக்க முடியல. நைட்டு ஏன்னா 9 மணிக்கு நாங்கள் பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டெல்லி காஷ்மீர் கேட்லேருந்து 9 மணிக்கு பஸ் கரெக்டாக ஏறிட்டோம் சோன்பிரயாக்கு. ஸோ அந்த பஸ் நான் கிளிப்பிங் போட முடியல, ஏன்னா நான் நல்லா செம்ம டயர்டு தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சது இந்த அழகான இமயமலை பயணத்தில் தான். ஸோ இங்கேருந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்பர்களே, இப்போ நாங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்தரகாண்ட் பஸ்ஸில் வந்துட்டு கேதார், அதாவது சோன்பிரயாக் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக ரோட்டில் வந்துட்டு நாங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். கரெக்டாக லேண்ட்ஸ்லைட் அப்படியே கரெக்டாக வந்து பாறையெல்லாம் விழுந்துடுச்சு. இது நிறைய பெரிய பெரிய பாறையெல்லாம் விழுந்துருக்குது. யாருங்க அங்கே இன்னும் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இந்த பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி பயங்கரமான, என்ன சொல்கிறது, குளிரில் எடுக்கவே முடியலைங்க. தண்ணி ஃபுல்லாக அவ்வளோ ப்ரௌனிஷ், நிறைய தண்ணி போயிட்டுருக்குது. இன்னது ஒன்றும் பண்ண முடியாது. நான் அடுத்து வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நாங்கள் நவர முடியும். ஏன்னா கொஞ்சமாவது கேப் விட்டால் தான். என்ன இவ்வளோ பெரிய பாறை, ஆக்சுவலாக இந்த ஒரு பெரிய பாறை தெரியுதா, இந்த ஒரு பிக் பாறை. ஸோ இந்த பெரிய பாறை நான் உருண்டு வரதை நான் அங்கே கரெக்டாக கவனிச்சிட்டேன். அங்கே இன்னும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு எப்போனா கிளைமேட் மாறலாம். அங்கே இருக்க இந்த பாறைலாம் எவ்வளோ பெரிய பாறை ரோடாக அரைச்சிருக்கு பாருங்க. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து பஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ பஸ் பக்கத்தில் போகிறேன், காட்டுறேன். இதுதான் நாங்கள் வந்து பஸ்ஸு, உத்தரகாண்ட் பஸ்ஸு. இது வரீங்க பஸ்ஸு. ஸோ பஸ் இங்கே நிப்பாட்டிட்டாங்க. நல்லா லைனாக நின்றுட்டுருக்கு வெஹிக்கல்ஸ்லாம். கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அந்த சைட்லாம் பாருங்கள், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாங்க. ஓகே, ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸு, என் ஃப்ரெண்டுங்க உள்ளே உட்காந்துருக்கலாம். ஸோ இதான் கவர்மெண்ட் பஸ்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா உட்காந்துட்டியா? முடியல. ஸோ டிரைவர்ஸ் கண்ட்ரைவர்ஸில் இருக்காங்க. ஸோ இதான் பஸ்ஸு.
ஆக்சுவலாக ஒரு வழியாக கொஞ்சம் நாங்களே எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், கல்லெல்லாம் எடுத்து நவுத்தி விட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ அதில் பஸ்ஸு லைட்டாக மூவ் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்களே எப்படி போயிட்டுருக்குன்னு. ஆனால் இங்கே ஓட்டுற டிரைவர்ஸ்லாம் சீரியஸாக சல்யூட் அடிக்கணுங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் விட்டோம்னா அந்த சைடுங்க பயமாக இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குங்க. சீரியஸாக ரொம்ப பயமாக இருக்குங்க அந்த சைடெலாம் ஓட்டுறதுக்கு. ஏங்க கல்லெல்லாம் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. அப்பா ஒரு வழியாக வந்துருச்சுங்க. ஸோ டிரைவர் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. இதுதான் கண்ட்ரைட்டு. ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவ்பிரயாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்தது. ஸோ அங்கேருந்து இந்த சம்பவத்தை தாண்டி கிராஸ் பண்ணி நாங்கள் தேவ்பிரயாக் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ் வந்து தேவ்பிரயாக், அதாவது இமயமலையிலேருந்து வரக்கூடிய 2 நதிகள், அதாவது அலக்நந்தா நதி அண்ட் பாகீரதி. ஸோ இந்த 2 நதிகளும் சங்கமித்து இங்கேருந்து தான் கங்கை நதி, அதாவது புனிதமான கங்கை நதி உருவெடுத்து போகிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ப்ரௌன் கலரில் வர்றது வந்துட்டு அலக்நந்தா நதி, இந்த பக்கம் க்ரீன் கலரில் இருக்கிறது பாகீரதி நதி. ஸோ எந்த அளவுக்கு தண்ணியோட வேகம் இருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ எந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் போயிட்டு வந்திருக்குன்றது பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ஒரு பக்கம் ஆபத்தும் இருந்தது. கிட்டத்தட்ட தேவ்பிரயாக் முடிச்சு நாங்கள் ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டோம். ஸோ பஸ்ஸு ஸ்ரீநகர் வரைக்கும் தான் போச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பஸ்ஸில் உத்தரகாண்ட் பஸ்ஸில் ஏறி வந்தோம். ஸோ உத்தரகாண்ட் பஸ்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட உத்தரகாஷி வரைக்கும் போகும். சில நேரம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்ல சோன்பிரயாக் வரைக்கும் போகும். பட் இப்போ கிளைமேட் கொஞ்சம் வந்து சடனாக வந்துட்டு நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைட் நிறையா நடக்கிறது அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பஸ்ஸை வந்துட்டு ஸ்ரீநகர்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்துட்டு ருத்ரபிரயாக் போகிறதுக்காக ஜீப் பிடிச்சிருக்கோம். தென் அங்கேருந்து ருத்ரபிரயாகில் இருந்துட்டு சோன்பிரயாக் போகிற மாதிரி. ஆக்சுவலாக நமக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரோ தான். ஸோ அவர் பேர் வந்துட்டு அவர் பேர் வந்துட்டு ஜெகதீப். ஸோ அவரது நம்மளை தாண்டி கொஞ்சம் போகிறாரு. ஸோ அதனால் அவரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அவன் ஃப்ரெண்டுங்க உட்காந்துருக்கான். ஸோ இங்கேருந்து ருத்ரபிரயாக் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 100 ரூபா வாங்குறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கேருந்து ருத்ரபிரயாகில் இருந்துட்டு எங்கள் சோன்பிரயாக் போகிறதுக்கு அங்கே ஒரு ஜீப் பிடிக்கிறோம். ஏன்னா பஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. அது ஒரு மெயின் விஷயம். இங்கே ஆக்சுவலி யாருமே எதிர்பார்க்கல, சடன் பிளான் இதெல்லாம். இந்த மாதிரி நேற்றே வந்து டெல்லியில் எங்கிட்ட பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, சடனாக 2 நாளாக என்ன தெரியல மழை வந்துட்டுருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் வரும்போது சீரியஸாக ரொம்ப பயம் இருந்தது. என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றோம், ஏதாவது நடந்துருமோலாம் பயம் இருந்தது. பட் ரொம்ப அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் லைட்டாக. ஆக்சுவலாக நாங்கள் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நல்லா ஹெவி ரெயின் இருந்திருக்குது. பட் இப்போ அவ்வளோவா ஹெவி ரெயின் இல்லை. ஆக்சுவலாக சரி பெய்யாதுன்னு ஒரு நம்பிக்கை. இனிமேலும் அந்த இறைவன் கை என்ன சொல்கிறோம், அவர் தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஜீப்பில் போகும்போது உங்களுக்கு நிறையா வியூஸ் காட்டுறேன். ஆக்சுவலாக இவர் தான் டிரைவர். இங்கேருந்து போயிட்டு ருத்ரபிரயாக்லேருந்து அங்கேருந்து நாங்கள் சோன்பிரயாக்கு ஒரு ஜீப் மாறுவோம். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். சில இடங்கள் என்னால் வீடியோ எடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அந்த அழகை ரசிக்கிறதா, சில நேரத்தில் அந்த பயத்தை வெளிப்படுத்துறதா எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால தான் சரி வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதனால தான் சில இடங்களில் மட்டும் ஃப்ரெண்டு கூட வீடியோ எடுறான்னா இல்லைடா கொஞ்சம் இருடா பொறுமை பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடங்கள் நடக்கிறத பார்த்தா நமக்கு ஒன்றா சொல்லணும்னா அந்த வண்டி ஓட்டுறவங்களாம் ரொம்ப ஒரு பெரிய காட் மாதிரி தெரிஞ்சாங்க. எப்படி தான் அந்த இடத்துல வண்டி ஓட்டுறாங்கன்னே சீரியஸாக தெரியலைங்க. அவங்களும் ஒரு பெரிய சல்யூட் தான் அடிக்கணும் சீரியஸாக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறேன். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு அழகோட சேர்ந்து ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல நான் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுறேன். பட் ரொம்ப சூப்பரான பிளேஸ் இது எல்லாமே. நான் இன்னும் உங்களுக்கு போக போக நிறைய இடத்துல அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ அப்படியே பேக் வியூ போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்துக்குன்னு மட்டும் பார்க்குறீங்களா. இதனால தாங்க பஸ்ஸு உள்ளே வரல இந்த சைட்லலாம். பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ தள்ளி கீழே இழுத்துட்டு போயிருக்குன்னு. எல்லா பஸ்ஸு வெயிட்டிங் தான் இங்கே. அங்கே பாருங்க அந்த அந்த சைட்லாம் பாருங்க எவ்வளோ லேண்ட்ஸ்லைட் நடந்தாங்க மட்டும் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த சைடில் தான் வந்தோம், அந்த சைடில் தான் வண்டி வந்துச்சு. இதோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீனரிக் பிளேசஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்ன போகிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்லைடு தாங்க அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த நார்மல் ஒரு 2-3 நாள் மழை பெஞ்சதுக்கு இந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்பலாம் ஹெவியாக பெஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. அதனால தான் வந்துட்டு ஜூலை ஆகஸ்டெல்லாம் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. என்ன அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம தாரி தேவி டெம்பிள்னு சொல்லுவாங்க. நம்ம ருத்ரபிரயாக்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்க அப்படின்னா இந்த அலக்நந்தா ரிவர் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு தாரி தேவி டெம்பிள்னு சொல்லக்கூடிய ஒரு தேவியோட டெம்பிள், அதுவும் அங்கே தெரியும் பாருங்கள், காட்டுறேன். ஸோ அதோ அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ அதான் தாரி தேவி டெம்பிள், அதாவது அலக்நந்தா நதியில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அது பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதை பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் தாரி தேவி டெம்பிள், நல்லா பார்த்துக்கோங்க. என்னால் அங்கே இறங்கலாம் போக முடியாது, பட் இருந்தாலும் இங்கேருந்து ஒரு தரிசனம் பார்த்துக்கலாம். இது பாருங்க, அங்கே பாருங்க. ஸோ இதாங்க தாரி தேவி டெம்பிள். அம்மா தாயி எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் தான் தாரி தேவி டெம்பிள் கீழே இருக்குது. ஸோ இதான் வே. சாப்பிட வந்தோம். ஏன்னா வண்டி ஜீப்பெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம ருத்ரபிரயாக்கு வந்தோம். ருத்ரபிரயாக்கில் இருந்து குத்தகாஷி இல்லைன்னா என்ன சொல்கிறது சோன்பிரயாக்கு இல்லைன்னா கௌரிகுண்ட் போகிறதுக்கு டாக்ஸி இருக்குன்னாங்க. நாங்கள் அதையும் தாண்டி சந்திராபுரி அப்படின்னு சொல்லக்கூட ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னொரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து நம்ம கேதாருக்கு. ஸோ இந்த 50 கிலோமீட்டருக்கு டக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்லைடு இங்கே பாருங்கள், காட்டுறேன். ஸோ அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்லைட் ஆகிடுச்சாமா கொஞ்சம். ஸோ அதனால் வெஹிக்கிள்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸுக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க. சரி பசிக்குது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நானும் ஃப்ரெண்டு உள்ளே அங்கே சாப்பிட்டுட்ருக்கான், அவன் அங்கே சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நான் இங்கே வெளியே நின்றுட்டு இந்த ஒரு லொக்கேஷன் இங்கே நின்று பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. மழை ஆக்சுவலாக வந்து நின்றுச்சுங்க, மழை நின்றுச்சு. பட் தண்ணி இப்போ தான் கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக தண்ணி பார்த்திங்கன்னா நிறையாலாம் போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் வற்றி இருக்குது. கொஞ்சம் வற்றிட்டு தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக போயிருக்கு. பட் அந்த கிளியரன்ஸ் வந்து இல்லை. இந்த மழை தண்ணியோட அடிச்சுட்டு போகிறது வந்து இன்னும் அப்படியே இருக்குது. அண்ட் தூரத்தில் வந்து எனக்கு ஏதோ பனிமலை தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அது பனிமலையான்னு சரியாக எனக்கும் தெரியல. பட் லொக்கேஷன் வந்துட்டு அருமையான லொக்கேஷன், சீரியஸாக அருமையான லொக்கேஷன். ஏன்னா வர்ற வழியிலாம் பார்த்தா ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு தெரில, நான் பார்க்குறதா இல்லை வீடியோ எடுக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு அழகாக ரசிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ அங்கே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பேக் சைடு வியூ கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அங்கே பாருங்க ஒரு மலை தெரியுதா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு பனிமலை மாதிரி இருக்குதுங்க. பார்த்தா ஒயிட்டில் இருக்குது எல்லாமே. அங்கே
தெரில ஒரு 1 hour 2 hours ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு ஆனால் மேக்ஸிமம் இங்கே டெல்லியிலேருந்து பஸ்ஸு இருக்குன்றது யாருக்குமே தெரியுமா எனக்கு தெரியல. பட் டெல்லியிலேருந்துட்டு டேரெக்டாக சோன்பிரயாக் பஸ் இருக்குது. வெதர் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா சோன்பிரயாக் வரைக்கும் போகும், அப்படி இல்லைன்னா குப்தகாஷி வரைக்கும் போகும். இந்த டைம் குப்தகாஷி போகிற வழியில் அந்த லேண்ட்ஸ்லைன் நடந்ததுனால வண்டியை ஸ்ரீநகர்லேயே போட்டுட்டாங்க, இல்லைனா குப்தகாஷி வரைக்கும் வந்திருக்கும். அங்கேருந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்தீங்கன்னா கௌரிகுண்டில் சோன்பிரயாக்கில் இறக்கி விட்டுருவாங்க, அங்கே ஈஸியாக ரீச் ஆகிடலாம். இந்த டைம் கொஞ்சம் இதனால இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வர்றவங்க பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக அங்கே டெல்லியிலேருந்து கூட வரலாம். சில பேர் ஹரித்வார்லேருந்து வராங்க, ரிஷிகேஷ்லேருந்து வராங்க, எப்படி வேணாலும் வரலாம். பட் உங்களோட சௌகரியம் எப்படியோ அதை பார்த்து வந்துக்கோங்க. என்னடா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஆலு பரோட்டா அப்புறம் ஒரு எக் நூடுல்ஸ். சத்தமாக சொல்லு, கேட்காது. 2 ஆலு பரோட்டா அப்புறம் நூடுல்ஸ் ஒரு பிளேட். ஆலு பரோட்டான்னு சொல்லிட்டு நூடுல்ஸு சாப்பிட்டோம். என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. ஒரு சப்பாத்தி ஆலு பரோட்டா போட்டு அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க, வச்சு கொடுத்து ஒரு 50 ரூபா, அது ஒரு 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நூடுல்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, ஒரு 50 ரூபா. நல்லா இருக்குங்க. கொஞ்ச நேரம் இங்கே வேடிக்கை பார்ப்போம், பார்த்துட்டு சீக்கிரம் சோன்பிரயாக் ரீச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கௌரிகுண்ட் அந்த டைம் போனதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்ப்போம். ஆக்சுவலாக சாப்பிட்டு பேசி முடிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக பஸ்ஸெல்லாம் வந்துட்டு வெயிட்டிங்கில் போட்டிருந்தோம். பஸ்ஸு யாருமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளாக வெயிட்டிங்கில் போட்டிருந்தாங்களாம்மா. ஸோ நான் போய் ஒரு 1 மணி நேரம் தாங்க ஆச்சு, அதுக்கப்புறம் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் அங்கேருந்து ஒரு கார் பிடிச்சிக்கிட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு கார் பிடிச்சி டேரெக்டாக என்ன சொல்கிறது சோன்பிரயாக் போகிற மாதிரி ஒரு பிளான் போட்டோம். ஸோ அதோட ரூட்டு தான் நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆபத்துகள், அழகுகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் போனோமே. ஏன்னா அந்த காரில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பஸ்படா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸில் வந்துட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே ரோடு வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. எங்கே ரீ ஆக்சுவலாக ரோடு வந்து அங்கே பிளாக் பண்ணியிருந்தாங்க. 3 நாளாக வந்துட்டு ரோடு பிளாக் பண்ணியிருந்தாங்களாமா. ஸோ செப்டம்பர் 1 to 3 வரைக்கும். ஸோ எங்களே வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க, 5ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறேனே தெரியல. சீரியஸாக ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. வந்துட்டு என்னடா இப்படி ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் என்ன நினச்சது தெரியல, சடனாக வண்டி எல்லாம் வெஹிக்கிள்ஸ்லாம் உடனே வர ஆரம்பிச்சிச்சு, உடனே போக ஆரம்பிச்சிச்சு. சொல்லி ஒரு 1 hour கூட ஆகலைங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணி ஒரு 1 hour கூட ஆகலை, உடனே வெஹிக்கிள்ஸ்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க, ரோட்டில் உடனே கிளியர் பண்ணாங்க. பட் சீரியஸாக அந்த லேண்ட் ஸ்லைடிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட ரொம்ப அந்த இடத்துல அதிகமாக இருந்தது. ஸோ அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் என்னால் ரொம்ப அந்த இடமே ரொம்ப ஷேக்காகி தான் போச்சு. அந்த வண்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளம் ரொம்ப பள்ளமாக இருந்தது. கார் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பஸ்ஸெல்லாம் அவ்வளோவா அதில் போகிறதில்ல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார் வச்சு பிடிச்சிட்டு அந்த கார்லேருந்து ஏறி நம்ம டேரெக்டாக சோன்பிரயாக் போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே போயிட்டு இறங்கி நம்ம அங்கேருந்து அடுத்தடுத்த வேலையில் பார்த்து அங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்டே பண்ணா பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கௌரிகுண்ட் போயிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமும் கொடுக்கல, கஷ்டம் கொடுக்குற மாதிரி போயிட்டு எங்களை கண்ணுக்கு முன்னாடி காட்டி டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிடுறாரு. அப்படி தானேடா? அவனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான். ஏன்னா சாப்பிடாம இருப்போமோ இப்படிலாம் யோசிச்சோம் நாங்கள். பட் சாப்பிட்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹோட்டல் பக்கத்துலேயே அந்த இடம் இருந்துச்சு. முடிஞ்சது சாப்பிட்டு இங்கே பாருங்க, அப்படியே பேக் சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி வந்துட்டு பாதி பிரிஞ்சு கிடக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க, அங்கே இருங்க. ஸோ இதில் வந்து வண்டி ஓட்டுறதுனா எவ்வளோ பெரிய டஃப்னு. ஸோ டிரைவருக்கெல்லாம் நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். கேளுங்க, இந்த இடம்லாம் பாருங்கள். இவங்க இந்த மாதிரி இடங்களில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு பெரிய சல்யூட், தேங்க்ஸ் தான். பரவாயில்ல, ஒரு வண்டி கிடச்சி சோன்பிரயாக் போயிட்டுருக்கோம். நான் அங்கே போயிட்டு எப்படி என்னன்றதை அடுத்த நிறைய பார்த்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஓகே, பாய். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் அப்படியே நேராக குப்தகாசி வந்தாச்சு. ஒரு விஷயம் சொல்லணுங்க, என்னென்னா இங்கே இப்போ இந்த ரோடெலாம் பார்க்குறீங்கல்ல, இந்த ரோடில் இப்போ இவ்வளோ நல்லா இருக்குல்ல, சில இடங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏன் பஸ்ஸு விட மாட்டாங்கன்னு சொன்னது எனக்கு ரீசன் இப்போ தான் புரிஞ்சுது. நிறைய இடங்களில் பஸ்ஸு காரே ஓட்ட முடியாதுங்க, அந்தளவுக்கு ஒரு ரோடெல்லாம் ரொம்ப ரெண்டாக பொழந்து கிடந்தது.
ஸோ இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்ற போது இவ்வளோ உயரத்தில் போய் அப்பா உட்காந்துருக்காரா, அது என்னோட சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. ஏதாவது பார்த்தாகணுமே, என்ன பண்ணுறது, அவரை பார்க்க தானே எல்லோரும் இவ்வளோ தூரம் வராங்க. சரி, பேசிக்கிட்டே அப்படியே ஒரு வழியாக குப்தகாஷி வந்தாச்சு. ஸோ இதான் குப்தகாஷி, பார்த்துக்கோங்க. रामपुर सोनप्रयाग है, कोई तो बैठा रहना. ஸோ இதா குப்தகாஷி. ஸோ இது எல்லாமே குப்தகாஷி. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் சோன்பிரயாக் ரீச் ஆகிட்டோம். ஸோ எப்படியோ ஒரு வழியாக சோன்பிரயாக் வந்துட்டோங்க. நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணது, நாங்கள் புதன்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை மத்தியானம் டெல்லி ரீச் ஆனோம். ஸோ புதன்கிழமை ஈவினிங்குள்ளே நாங்கள் சோன்பிரயாக் போகணும்னு நினச்சோம். கண்டிப்பாக அது என்ன சொல்கிறது, அது கரெக்டாக கடவுள் எப்படி பிளான் பண்ணாருன்னு தெரில, 3 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் சோன்பிரயாக். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து லக்கேஜ் போட்டுட்டு இங்கேருந்து நம்ம எல்லாம் கிளம்புற மாதிரி ஐடியா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிறைய ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது, டார்மெண்ட்ரி அவைலபிள் இருக்குது. பட் நாங்கள் தங்கினது டார்மெண்ட்ரியில் தாங்க. டார்மெண்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒரு நபருக்கு 100 rupees வாங்குறாங்க. ஸோ 2 பேர் அப்படின்னா 200 ரூபாய், ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு வாங்குறாங்க. பட் டார்மெண்ட்ரியை விட ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, நம்ம போன இடம் வந்து நார்த் இந்தியா அப்படின்றதுனால நமக்கு ரூம் பட்ஜெட்டும் பார்க்கணும், நான் என்ன சொல்கிறது, சாப்பாடு செலவும் பார்க்கணும். பட் எங்களுக்கு அதிகமாக ரூமை விட இங்கே சாப்பாட்டுக்கு தாங்க அதிகமாக செலவாச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் கிளம்பணும். கிட்டத்தட்ட நம்ம நேற்று ரீச் ஆனோம், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி சோன்பிரயாக் ரீச் ஆனோம். கரெக்டாக அந்த டைம் ஒரு 3 மணிக்கு மத்தியானம்லாம் வந்துட்டோம். நேற்றே வருவோமான்னு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. பட் எந்த ஒரு லேட் இல்லாமல், என்ன சொல்கிறது, லேட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு 3 மணிக்கெலாம் ரீச் ஆயாச்சு. நேற்று வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தோன்னா நம்ம இங்கே கீழே சோன்பிரயாக்லேருந்து கௌரிகுண்ட் போகிற வழி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இடையில லேண்ட்ஸ்கேப்லாம் நடந்துருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 நாள் கண்டிப்பாக லாக் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4, 5 2 நாள் லாக் போட்டு 6ஆம் தேதி தான் விடுவேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல. சரி, வந்தால் இது வரைக்கும் வந்துட்டோமே, இதுக்கு மேலே நடந்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியாச்சு. பட் இன்றைக்கி 4ஆம் தேதி செப்டம்பர் 4 கிட்டத்தட்ட காலையில் வந்து பார்த்தோம். சரி, நான் வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த அலோவ் பண்ணுற இடத்துல கூட நின்றுட்டு அந்த சீரியஸாக சொல்லப்போனால் மகாதேவரை பார்த்துட்டு ரொம்ப மனசு வரைக்கும் நின்று வேண்டிகிட்டு இருந்தேன். 2 நாள் தாங்கணுமான்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி மத்தியான நேரத்தில் திடீர்னு மழையில் நின்றுச்சு, கொஞ்சம் தண்ணியில் கம்மியாயிடுச்சு. ஸோ லேண்ட் சைடில் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே இங்கேருந்து அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தெரில, எல்லாம் அவங்களுடைய செயல். ஸோ இப்போது கரெக்டாக 4ஆம் தேதி மதியம் கிளம்பியிருக்கோம். ஸோ நாளைக்கு தான் கண்டிப்பாக நான் கோவிலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். அதாவது ஓணம் அன்னைக்கு கண்டிப்பாக நான் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். சேம் அதே மாதிரி அப்பன் கூட்டிகிட்டு போகிறாரு. அவரோட கையில் தான் எல்லாமே இருக்குது, என் கையில் எதுவுமே கிடையாது. அவர் செயல் நடத்த நாங்கள் பின்னாடியே போயிட்டுருக்குறோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம். ஸோ அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ சொன்ன அடுத்த செகண்டு, ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ ஸ்டாப்னு சொல்ல முடியாது. அதனால் டக்குன்னு நிப்பாட்ட சொல்லிடுவாங்க, எப்போ வேணால் திடீர்னு மாற்றிடுவாங்க ரூல்ஸ் இங்கே. ஸோ அதனால் வேகமாக நாங்கள் அங்கே கூட என்ட்ரன்ஸில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ கௌரிகுண்ட் நோக்கி போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் நிறைய விஷயங்களையும் நிறைய ஒரு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நாங்கள் பொறுமையாக பாருங்கள், ஏன்னா குளிக்க கூட கிடையாது. போய் கௌரிகுண்டில் குளிச்சுட்டு தான் இனிமேல் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ பொதுவாக கேதார் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகிறது அப்படின்றது ஒரு பெரிய கொடுப்பனன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் இந்த லைஃப்பும். ஆக்சுவலாக நான் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா, இந்த போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அழகும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரு கற்பனையாக இருந்தது. ஸோ நான் உண்மையிலே கேதார் தான் போயிருக்கேனான்றது எனக்கே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் போகிற இடங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடம், ஆனால் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயங்க என்னென்னா, எங்கள் பின்னாடி ஒரு ஃப்ரெண்டு வராரு. ப்ரோ ஹாய் போலோ. ஹாய் வணக்கம். வணக்கம். ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து தெலுங்கானா. யூஆர் இன் தெலுங்கானா ரைட்? தெலுங்கானா. ஸோ அவர் கரீம்நகர். ஸோ அவர் வந்துட்டு சனிக்கிழமை இங்கே வந்தாராமாங்க. சனிக்கிழமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 days இங்கே வெயிட் பண்ணுறாராமா. நம்ம நேற்று தான் ரீச் ஆனோம். கரெக்டாக இங்கே வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளம்பிட்டோம். அவர் சொன்னார், நீங்கள் போகும்போது எங்களையும் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல அவர் ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணார். ஸோ அது என்னோடதுக்காக நான் சொல்லலை. என்ன அப்படின்னா, நான் 3 நாளாக வெயிட் பண்ணுறேங்க, அலோவ் பண்ணலை. இன்றைக்கி நீங்கள் வந்த டைமாக என்னன்னு தெரியல, உங்கள் கூட இருக்கிறனால என்னன்னு தெரியல, லக்கி டைமாக என்னன்னு தெரியல, அலோவ் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இருந்தார். கடவுள் சீரியஸாக சொல்கிறேங்க, என் விஷயத்துலையா என்னன்னு தெரியல, நான் அந்த யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்தா என்னன்னு தெரில, எல்லாத்துலேயுமே கூட சப்போர்ட்டாக இருந்தார். ஏண்டா கரெக்டாக எங்கேயுமே எங்களை அதிகமாக வெயிட் பண்ண வைக்கல. ஸோ நைட்டு கூட நாங்கள் 3 மணிக்கு ரீச் ஆனோம்.
ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே நாங்கள் கிளம்பணும். ஒரு நிமிஷம், குதிரை வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 3 மணிக்கு ரீச் ஆனோம். 4 மணிக்கு ஐ மீன் 4ஆம் தேதி இன்றைக்கி நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். பட் காலையில் இப்படி நடக்கவும் மறுபடியும் எதாவது சொன்னல வந்து இங்கே நின்று வேண்டிகிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. மதியமே அப்போ அலோவ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் மூச்சு வாங்குது, அதனால தான். ஸோ போயிட்டுருக்கோம். எல்லாமே அவன் சைடு தாங்க, எங்கள் சைடில் எதுவும் கிடையாது. ஒரு விஷயம் அவர் தாமதப்படுத்திட்டாருன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றது நான் ஒவ்வொரு டைமும் நம்புவேன். சில பேர்லாம் டென்ஷன் ஆவாங்க, கோவம் வரும், என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் 2 பேருமே வர வழியில் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். ஏடா ஏகப்பட்ட விஷயங்களை கண்ணு முன்னாடி பார்த்தோம். எனக்குலாம் ரொம்ப கண்ணு கலங்கி முன்னாடி காமிச்சிட்டு போனாரு. கண்ணு முன்னாடி அவ்வளோ பயங்களை காட்டினார். இப்போ அவன் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை இல்லை, இது பயம் எப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, என்னை பார்க்க வரணும்னா என்னென்ன சோதனைகள் தான் இருக்குது அப்படின்றத தெளிவாக காட்டினார். அது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் உணர்ந்து தான் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். ரோடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் கௌரிகுண்ட் தான் போயிட்டுருக்குறோம். நிறைய பேர் இங்கே வந்தவங்களுக்கு தெரியும், நிறைய குதிரை நிற்கிற ஏரியா இதெல்லாம், நிறைய டோலிஸ் நிற்பாங்க. ஆனால் இப்போ யாரும் இல்லை. ஒரு 4 நாளாக ரொம்ப ஹெவி ரெயின்றனால யாரும் இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. ஃப்ரீயாக இருந்துட்டு அவரை போய் தரிசனம் பண்ணணுமா என்னன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் பார்த்துக்குவார் நம்புகிறேன். வாங்க, தொடர்ந்து விழாவை பார்த்துட்டே இருங்க. போகலாம். இது வரைக்கும் கோயில் பயணமாக பார்த்தோம். இந்த டைம் ஒரு யாத்திரை பயணம் பார்க்குறோம். காசி யாத்திரை மாதிரி, இது கேதார் யாத்திரை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கௌரிகுண்ட் வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் ஜீப் வந்து விட்டுட்டு போவாங்க. பட் இப்போ அங்கே விட்டதுனால ஜீப் அங்கே எதுவும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்களே நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் குளித்து முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி இங்கே ஒரு சிவன் பார்வதியோட ஏதோ ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதான் கௌரிகுண்ட் பிளேஸ், பார்த்துக்கோங்க. டீ ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கௌரிகுண்ட் வந்தாச்சு. ஸோ கௌரிகுண்டில் வந்துட்டு சுடுதண்ணி இங்கே நிறையா அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த சுடுதண்ணி மட்டும் இந்த இடத்துல அதிசய ஊற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் தான் இது. ஸோ இங்கே தான் எல்லாம் குளிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கௌரிகுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸில் இந்த சுடுதண்ணி ஊற்றுன்றது எப்படி ஒரு அதிசயன்றது என்ன எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரிலங்க. அப்படி ஒரு அதிசயம். ஏன்னா ஒரு பக்கம் பச்சை தண்ணி, பயங்கரமான ஐஸ் தண்ணி போயிட்டுருக்கு, அதாவது மந்தாகினி நதி போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஊற்று. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கொதிப்பு இருந்துச்சுங்க. குளிச்சு எனக்கு தான் தெரியும். கௌரிகுண்டில் குளிச்சிட்டோம். மேலே போயிட்டு குளிக்க முடியுமான்னு தெரில. அதனால தான் சொல்லிட்டு நம்ம பச்சை தண்ணி இருந்தது, ஹாட் வாட்டர் இருந்தது, அந்த சுடுதண்ணி வரடும். ஸோ 2 இடத்துலையுமே குளித்து முடிச்சுட்டு ஸோ இங்கேருந்து கௌரிகுண்ட்லேருந்து நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஏற டைம் மதியானம் 3 மணி. போய் வரடே 3 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்னும் அடுத்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குதிரையெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வர்ற வழியில் நிறைய கேட்குறாங்க. பட் நடக்க முடியும் அப்படின்றதுனால
நாங்கள் நடந்தே கிளம்பிடுறோம். தண்ணி பாருங்கள் இப்போ எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போ கம்மி ஆயிடுச்சு. பட்டு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்தவங்களாம் 4 நாள் வெயிட் பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு அப்போ எங்களை வழி விடலை, உட்காந்து இருக்கணும்னு சொல்லிட்டு விடவே இல்லை. இந்த மாதிரி தான் குதிரையில் கொண்டு போகிறாங்க. பாவங்க அந்த குதிரையில் எப்படி தான் மேலே ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்குங்க ஒரு நாளைக்கெலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கௌரிக்குண்ட்லேருந்து கொஞ்சம் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி மேலே வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் மழை வந்துருச்சுங்க, சாரல் மழை வந்துருச்சு. டக்குன்னு வேலை எடுத்து இந்த ரைட் கவர்லாம் போட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மணி இருக்கும். கரெக்டாக 8 மணி இருக்குங்க. 8 மணியில் நைட்டே வாக்கிங் போயிடலாம், பைவர் நடந்து மேலே போயிடலான்னு ஒரு யோசனை. இன்னொன்று என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் சோன் பிரேக்லேருந்து கௌரிக்குண்ட் வந்து 15-16 கிலோமீட்டர் சொன்னாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் முடிச்சிட்டோம். இன்னும் வந்துட்டு ஒரு 9 கிலோமீட்டர் மட்டும் இருக்குது. நடந்து போகிறாங்க. நான் ஆக்சுவலாக இப்போ நின்றுட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு. இந்த இடம் வந்து ரொம்ப வியூ அழகாக இருக்குது. என்னால் வியூ காட்ட முடியல. லைட்டாக அந்த டார்ச் எனக்கு தெரியுதா பக்கத்தில் தான் தெரியுதா? அதை பற்றி அப்படி மேலே சுற்றி காட்டு. மேலே விழாலாம் வந்துருச்சு. ஸோ நிறைய விண்மீன்கள்லாம் நிறையா வந்துருச்சு. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஏறிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துடலான்னு வருது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஃபஸ்ட்டு தரிசனம் பார்த்துடலான்னு ஒரு ஐடியா. பார்ப்போம், போய்கிட்டே இருக்கோம். ஒரு நண்பன் இருக்கா, அவனையும் காட்டுறேன் பாருங்கள். ஓகேயா சரி, ஓகே நண்பர்களே, அப்படியே மெதுவாக நடந்து போகலாம். இதெல்லாம் ஒரு பிரிட்ஜு. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு கீழே வந்து லைட்டு இதெல்லாம் ஓடலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரிட்ஜு நான் பகலில் உங்களுக்கு வீடியோ காட்ட முடிச்சா காட்டுறேன் நான். பட் இந்த வியூலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரியலைங்க. குட் மார்னிங் நண்பர்களே. ஆக்சுவலாக நைட்டு நம்ம நடக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:30 ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 22 கிலோமீட்டரில், அதாவது சோன் பிரயாக்லேருந்து 22 கிலோமீட்டரில் ஒரு 19 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு சீரியஸாக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சுன்ட்டான், முடியலன்ட்டான். என்ன சொல்கிறது, ஜர்க்கின் போட்டும் எல்லாமே காதுக்கு கைக்கு க்ளவுஸ் எல்லாமே இங்கே பாருங்க எல்லாமே போட்டும் அவனுக்கு ரொம்ப முடியலன்ட்டான். வெயிட் எடுத்துகிட்டு வர முடியல. இன்னொன்று பக்கத்தில் வந்து பனிமலை போயிட்டு வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு இடத்த டென்ட்டு பிடிச்சி இதோ தெரியுதா அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். டென்ட்டில் படுத்தாச்சு. இப்போ டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு, மார்னிங் ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி ஒரு ஓணம். ஸோ ஓணம் கண்டிப்பாக நான் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவேன். பட் இந்த வருஷம் ஓணம் வந்துட்டு இங்கே அப்பா நான் பார்க்க வந்துட்டேன். ஸோ சீரியஸாக நான் எனக்கு ஆப்போசிட்டில் தான் அப்பா இருக்கார். அந்த மலையும் அந்த வியூவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சீரியஸாக ரொம்ப ஒர்த்து, ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லுவேன் இந்த மாதிரி வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு. நான் பேசலை, டக்குன்னு காட்டிடுறேன்.
அங்கே பாருங்க கேதார் எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்குது பார்த்தீங்களா பனிமலையெல்லாம். ஸோ காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்குறதுலாம் ஏதோ யூடியூப்பில் பார்க்கும்போது சில பேர் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்ருக்கேன். அண்ட் சில பேர் ட்ரீமாக இருக்குன்னுவாங்க. என்னுடைய பெரிய ட்ரீம் இந்த கேதார் வர்றது தாங்க. எவ்வளோ பெரிய பனிமலை பாருங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ அங்கே ஒரு மேடு தெரியுது பார்த்தீங்களா, இதோ இந்த மேடு மட்டும் ஏறிட்டா அந்த பக்கம் கோவிலுங்க, அவ்வளோதாங்க. முடியலைங்க நைட்லாம். பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த அழகு. காலையில் சூரியன் உதிக்கிறது, அந்த அப்படியே மேகம், அந்த பனிமலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக அந்த பனி அந்த வெயிலுக்கும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது மின்னுதுங்க அப்படியே பார்க்குறதுக்கு. ஏறுங்க இந்த சைடு வியூஸு எல்லா பக்கம் டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்க. அண்ட் சீரியஸாக சொல்லப்போனால் கேதார் அழகே அழகுதாங்க. இந்த நாங்கள் அந்த நடந்து வர வழியில் தான் அந்த டென்ட் எடுத்திருக்கோம். சொல்லப்போனால் என்னுடைய ஒரு பல நாள் ஒரு கனவுன்னு சொல்லலாம் இந்த கேதார் பார்க்குறது. இதுதாங்க நாங்கள் தங்கியிருந்த டென்ட்டு. அப்படியே இந்த பனிமலை ஏற்றாப்பில் காலையில் குதிரையில் அதோட வேலையை பார்க்க போயிடுச்சுங்க. மார்னிங் ஒரு 6:15 ஆகிடுச்சு. அங்கே பாருங்க ஒருத்தர் எப்படி நிற்கிறான்னு மட்டும் பாருங்கள். 6 மணிக்கு எழுப்பி விட்டேன் நம்ம. இங்கே இருக்க அழகாக அப்படியே காட்டுறேன் பேக் சைடில் பாருங்கள். அந்த இயற்கை தாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வியூவில் பார்க்கும்போது எப்பேற்பட்ட காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காது. கிடைக்குமா? இங்கே பாருங்க எப்பேற்பட்ட அழகுன்னு. ஓகே, இன்னும் அடுத்து நம்ம தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக நைட்டே நாங்கள் மேலே போகலான்னு தான் யோசித்தோம். என்னென்னா அவனுக்கு ரொம்ப முடியலைங்க, அதனால தான் வந்து டக்குன்னு படுத்துட்டோம். இல்லைன்னா மேலே போய் படுத்துருக்கலாம். எனக்கும் அவங்கங்க தண்ணியில் நினச்சி வந்துடுற காலில் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. வேறுங்க இப்போ தான் இன்னொன்று என்ன, நம்ம ஒரு 5 மணி நேரம் தூங்கியிருப்போம். இந்த 5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்குள்ள. இப்போ நைட்டே லெக் பெயின் தெரியல. பட் என்னென்னா அந்த தண்ணி வந்துட்டு ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கா, அதில் காலை வச்சு ஷூவுக்கு மேலே தண்ணி போகுது. அதில் நினச்சதுனால கால் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் டென்ட்டு போட்ட இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் கோவில் சொன்னேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டேன். மணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7:15 ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு வேறு அங்கே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் வருது ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டான். நான் தான் 2 பேக் இங்கே வரைக்கும், முன்னாடி ஒரு பேகு பின்னாடி ஒரு பேகு தெரியுதா, 2 பேகு ஒரு சைடு பேகு இத்தனையும் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். என்ன அப்படி ஒரு விஷயம் என்னென்னாங்க, டென்ட்டு நாங்கள் தங்கணும் பார்த்தீங்களா. சீரியஸாக சொல்லப்போனால் நான் வந்துட்டு டென்ட்டு புக் பண்ணலாமா தான் யோசித்தேன். ஏன்னா நான் பத்ரிநாத் கோவிலும் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் டென்ட்டு புக் பண்ணிட்டேன். ஜிஎம்பிஎனில் அந்த இதில் குரூப்பில் புக் பண்ணிட்டேன். இங்கே புக் பண்ண வேணாம் நம்ம, ஏன்னா இங்கே நேராக போய் எடுத்துக்கலாம், எல்லாம் கம்மின்னு சொன்னாங்க. 200 பர் பர்சனுக்கு 250, 100 இந்த மாதிரிலாம் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் நைட்டு வந்துட்டு சீரியஸாக எல்லா கடையும் மூடிடுச்சுங்க. ஸோ எல்லா கடையும் மூடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடை மூடிட்டு நாங்கள் எங்கே போய் கேட்குறது எங்களுக்கு தெரியல. அப்போ டக்குன்னு ஒரு உள்ள லைட் எரிஞ்சிட்டே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி டென்ட்டு வேணும் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். 2 பேருக்கு 500 ருபீஸுங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லைங்க, பைசா எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை பரவாயில்ல. எனக்கு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டானா பயம் வந்துருச்சு. அப்புறம் செகண்ட் உடனே 500 ரூபா கொடுத்துட்டு, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம 12 ஹவர்ஸ் ஒரு நாளுக்குள்ளே தங்கலாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தங்கலாம்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் சீக்கிரம் சாமி பார்க்கணும் அப்படின்றனால சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்க தெரியுதா, நீங்கள் பாருங்கள். எனக்கு சீரியஸாக சொல்லப்போனால்
இந்த அழகை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியலங்க சீரியஸாக. என்னுடைய ஒரு பலலான கனவு, என்னோடய 2 ட்ரீமும் இந்த 2025 சக்ஸஸ் ஆயிடுச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அதை நான் அவன் வந்துட்டோம். இன்னும் கரெக்டாக கோவில் பக்கத்தில் போய் நிறைய உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்ம கோவில் பக்கம் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாத்திரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஆன்லைனில் பண்ணுறது, இங்கே வந்து டேரெக்டாக பண்ணுறது. நிறைய யாத்திரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் முன்னாடி. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை ஜஸ்ட் இங்கே காட்டிட்டு மட்டும் போகணும். அது உங்களுக்கு பேக் சைடில் காட்டுறேன் எந்த ஏரியான்னு சொல்லிட்டு. அந்த ஆர்ச் உள்ள நல்ல இடத்துல கேமரா வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ரெட் கலர் ஆர்ச் போட்டு ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, சீட் போட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கம் ஹெலிபேட் சர்வீஸ், அதுக்கு இந்த பக்கம் இங்கே டென்ட்டு போட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதில் அப்படியே போனோம்னா கோயில். வாங்க இன்னும் அடுத்து கோயில் போகிறதுக்காக, அதாவது மேலே தர்ஷன் போகிறதுக்காக அப்பனுக்கு பிரசாதம், அதாவது சாமிகிட்ட வச்சு படைக்கிறதுக்காக பிரசாதம் வாங்குறதுக்காக வந்தோம். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 rupees, 250, 200 நாங்கள். அவர் நமக்கு என்னென்னு சொல்லுவார். भैया बोल। इसको बाहर पे बांध दो, जहाँ पे नंदी भगवान है उसके सामने पे, ठीक है? नंदी भगवान के ये धूप है, धूप बाहर पे जलाते हैं, भीम खिला नंदी भगवान को। ओके। ये बेल पत्ता ना शिवलिंग को चढ़ेगा। ये कॉइन है, इसको अपने पर्स में, घर में, मंदिर में, गाड़ी में रख सकते हो आप। ओके। इसमें आपको गंगा जल मिलेगा चढ़ाने के लिए। मंदाकिनी तीर्थ मंदिर के राइट में ना गोमुख बना हुआ है। रुद्राक्ष इसको अपने गले में पहन सकते हो आप, यहाँ वहाँ पे चढ़ा सकते हो, ठीक है? नीचे धागा का लावा है, इसको बाद में अपने हाथ में डालना। ये 200 वाला है, 250 सेम है, तो बस एक्स्ट्रा ही है। இது வந்து 250ங்களாமா. இந்த எக்ஸ்ட்ரா இந்த வந்து துணி இருக்குது, கழுத்தில் போடுற மாதிரி துணி இருக்குது, அதில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஹர மகாதேவ சம்பு சங்கடா, ஹர ஹர மகாதேவ சம்பு சங்கடா. காலு கீழே வைக்க முடியலங்க. என்னுடைய பல நாள் கனவு, ஒரே ஒரு பெரிய ட்ரீம் தான் இதுதான். டேய் வந்தாச்சு. நீங்கள் பாருங்க, இந்த தரிசனம் கிடைக்குமா? ஒரு கூட்டமும் இல்லாமல் இங்கே பாருங்க, எவ்வளோ சுற்றிலும் எவ்வளோ ஒரு அழகு. சூரிய பகவான் வேறு காட்சி கொடுக்குறாரு. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அப்பனை பாருங்க, இங்கே அப்பனை பாருங்க. ஒரு விஷயங்க என்னென்னா, இவரை பார்த்து இவ்வளோ தூரம் தேடி வந்தோம்ல, ராமேஸ்வரத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கோம். அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ராமேஸ்வரத்துலேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இந்த என்னோடய பேக்கில் இந்த தீர்த்தங்களை கொண்டு வந்து அவருக்கு சேர்க்கணும். எப்படியாவது நான் தூக்கிட்டு போகிறேன். அவனும் கொண்டு வந்துட்டான், நானும் கொண்டு வந்துட்டேன். இன்னொன்று, இவருக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துலேருந்து இந்த இடத்துக்கு தீர்த்தம் வரணும் அப்படின்றது நான் நினைக்கிறது கிடையாது, அவரும் நினைக்கிறது. நிறைய பேச முடியல, நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஒரு
இவரை பார்க்கணுன்னு ஒரு பெரிய கனவு இருந்தது எனக்கு. ஜென்மத்தில் என்னோடய லைஃப்பில் ஒரு தடவையாவது இவரை பார்த்துட மாட்டேன்னா என்னோடய கனவு நிறைவேறாதான்னு இந்த 2025 நான் நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்துட்டு சீரியஸாக சொல்லணுன்னா காசி விஸ்வநாதர் நான் ஜனவரியில் தரிசனம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அடுத்த ஜூன் ஜூலைக்குள்ளே கேதார் தரிசனம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் செப்டம்பர் மாதம் நான் தரிசனம் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னென்னா வெள்ளிங்கிரி ஆண்டவன். அவன் எனக்கு கூட இருந்தனால மட்டும்தான் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுத்தான். பேசுகிறதுக்கு வார்த்தை வரலைங்க, கண்ணில் கண்ணீர் தான் வருது. நான் அவனுக்கு போய் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். சரியா? ஜெய் கேதார்நாத் பாபாஜிக்கு. ஹரஹர மகாதேவ. இந்த கேதார்நாத்தில் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு சரியாக தெரிலங்க. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். இதை லைஃப்பில் கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்ததுக்காக. உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் நல்லா பண்ணேங்க. சீரியஸாக சொல்லப்போனால் நான் கொண்டு வந்த தீர்த்தத்தை நானே கொண்டு போய் என் கையால் அவருக்கு ஊற்றி பூவெல்லாம் போட்டு அவரை தொட்டு வணங்கி மண்டிட்டு, சீரியஸாக சொல்கிறேன், இவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம்லாம் அந்த அப்பன் எனக்கு முதல் முறையாக கொடுப்பான்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ ஆல்மோஸ்ட் கோவில் பக்கம் நிறையா சுற்றி வந்தாச்சு. என்ன பேசணும்லாம் தெரிலங்க, நிறையா பேசி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவிலில் பிரபலமாக பேசப்படுற அந்த பீம்ஷீலா கல், அதாவது 2013 வெள்ளம் வரும்போது தடுத்து அந்த பீம்ஷீலா கல் அப்படி காட்டுறேன். பேக் சைடில் வந்துட்டு அந்த ஆதிசங்கராச்சாரியார் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் காட்டுறேன், அப்படியே ஒவ்வொன்றா பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து கோவிலுடைய அந்த ஒரு வியூ பேக் சைடு. ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் கேதார்நாத் அப்பன் இருக்கார். பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய தரிசனம், அதுவும் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி. இது வந்துட்டு கேதார்நாத் பாபாஜியோட குருன்னு இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இது உள்ளே வந்துட்டு சேம் ஒரு பாறை ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம அப்படியே இந்த பேக் சைட்லாம் போனீங்க அப்படின்னா இந்த வியூஸு, ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் இந்த கோவிலுடைய அமைப்பு ஃபுல்லாக கல் வச்சு கட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? எவ்வளோ பெரிய கல். ஸோ இப்போ 2013 இந்த கோபுரம் மூழ்கிற அளவுக்கு ஒரு வெள்ளம் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க, எப்பேற்பட்ட ஒரு சக்தி இங்கே இருக்குது. அது எப்படி இந்த கோவிலை பாதுகாத்துருக்குன்னு. ஸோ இந்த கல்லை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இங்கே இருக்குது பார்த்திங்களா, பீம்ஷீலான்ற கல். ஸோ இந்த பின்னாடி பேக் சைடில் ஸ்டெப்ஸில் நடந்து போனோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் பீம்ஷீலா கல். இந்த கல் தான் இந்த கோவிலை 2013 வெள்ளத்துலேருந்து காப்பாற்றிருக்குங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய கல்லுன்னு. ஸோ அப்படியே இந்த கோவிலுக்கு பேக் சைடில் அப்படியே இருக்குங்க பீம்ஷீலா. ஆக்சுவலாக இந்த வெள்ளம் வந்தது பார்த்திங்க அப்படின்னா, அதோ அந்த பனிமலை தெரியுது பார்த்திங்களா, கொஞ்சம் மறந்துட்டுருக்கு மேகம்லாம் வந்து, அந்த சைடுலேருந்து இந்த மந்தாகினி வெள்ளம் வந்தது தான் இந்த இடம்லாம் அடிச்சிட்ருக்கு பாருங்க. இது எல்லாமே அந்த வெள்ளத்தில் வந்தது தான். இப்போ போய் நம்ம ஷீலாக்கல்ல தொட்டு வணங்குறோம். ஹரஹர் மகாதேவ், ஹரஹர் மகாதேவ், ஹரஹர் மகாதேவ். என்னாலுடைய சிவனையை போச்சு, என்ன போச்சு. தொட்டு வணங்கியாச்சு. இப்போ அப்படியே நம்ம ஆதிசங்கராச்சாரியார் இருக்கிற இடத்துக்கு நான் அப்படி கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்கள். இந்த சைடு வந்துட்டு ஆதிசங்கராச்சாரியார். ஸோ இது வந்துட்டு ஆதிசங்கராச்சாரியார் இங்கே வந்து தான் கடைசியாக மறைஞ்சு போனதாக சொல்லப்படுது. அது எனக்கு அவ்வளோவா தெரியாதுங்க. பட் இருந்தாலும் எல்லோரும் சொல்கிறத வச்சு தான் நானும் இங்கே சொன்னேன். நிறைய கல் அடிக்க வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள், அந்த வீடு கட்டணும்னு சொல்கிறதுக்காக. பாருங்க எத்தனை கல் அடிக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் ஆதிசங்கராச்சாரியர் இருக்கார் பாருங்க.
உட்காந்துருக்கிறது தெரியுதா? எனக்கு முன்னாடி காட்டுறேன். ஸோ இருந்தீங்கன்னா பா என்ன ஒரு அழகு பாருங்கள். ஏதோ ஆதிசங்கராச்சாரி இங்கே பேசுகிற மாதிரியே ஒரு பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல். ஆக்சுவலாக இந்த இடம் மறைஞ்சது கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல மறைஞ்சனால இவருக்கு இங்கே ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சக்கரம், ஸ்ரீ சக்கரம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அமைப்பில் கட்டி வச்சுருக்குறாங்க. ஒரு பக்கம் இமயமலை, ஒரு பக்கம் ஆதிசங்கராச்சாரியார், இன்னொரு பக்கம் கேதார் பாபா. ஸோ இப்போது நம்ம பார்த்தாச்சு, ஆதிசங்கராச்சாரியார் பார்த்தாச்சு. அப்படியே நேராக எங்கே போகிறோம்? காலபைரவர் தரிசனம். அங்கே இருக்குது பாருங்க, ஒரு வழி தெரியுதா? இருங்க காட்டுறேன். அதோ தெரியுது பாருங்க. அங்கே போய் இப்போ காலபைரவர் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன வியூ அங்கேருந்து நீங்கள் காட்டுறேன் கேதார் கோவிலில். சரியா? இந்த காலபைரவருக்கு ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேதார் பாபா கோவிலில் இருந்துட்டு லெஃப்ட் சைடில், அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரூட் போட்டிருக்கோம். நான் இதில் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு காலபைரவர் போகிறதுக்கான வழி இது. இந்த படிக்கட்டு ஏறி தான் நம்ம அங்கே போய் ஆகணும் காலபைரவர் பார்க்குறதுக்கு. அப்படா ஆக்சுவலாக இந்த ரூட்டில் நடந்து போயிட்டு மேலே கொஞ்சம் மறுபடியும் இவ்வளோ தூரம் மேலே ஏறி போகணுங்க. இங்கே பாருங்க, காலபைரவர் மந்திர். ஒரு பிரிட்ஜு பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் வரும்போது அவ்வளோ தண்ணி கலங்கெல்லாம் வந்துட்டு இருந்த தண்ணிங்க இந்த மந்தாகினி. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வருதுன்னு. கிட்டத்தட்ட ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. முடியலைங்க. இங்கே பாருங்க, எனக்கு பின்னாடி இருக்க அழகாக பாருங்கள். காலபைரவரோ அங்கே இருக்கார், பக்கத்தில் இருக்கார். வந்துட்டேன். மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுல் கேதாரோட வியூவை காட்டுறேன். சரிங்களா? பாருங்கள். எல்லா இடத்துலையும் நல்ல தரிசனங்க. பாருங்க எங்கெங்கெல்லாம் அருவி வருது பாருங்க. யாரு அங்கே தான் காலபைரவர் இருக்கார். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். பக்கத்தில் வந்தாச்சு. ஓம் நம சிவாய். இதாங்க காலபைரவர் கோயில். பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வழியாக இவரையும் வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஹோமம் நடந்திருக்க மாட்டுக்கு. யாருங்க? ஹரிஹர் மகாதேவ். இதாங்க காலபைரவர். பாருங்க எப்படி இருக்காருன்னு காலபைரவர். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. வந்தாச்சுங்க.
ஆக்சுவலாக அங்கே வழி தெரியுதுங்களா, அங்கேருந்து இந்த கீழ் வழியிலேயே இப்படி வந்தோம். ஆக்சுவலாக ஹெலிபேடோட சர்வீஸு, ஹெலிகாப்டர் கூட அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வழியிலேயே வந்து அங்கே உள்ளே போனோம். உள்ளே போய் அந்த பிரிட்ஜ் வழியாக உள்ளே போயிட்டு தான் அப்படியே நேராக அப்பன் சன்னதிக்கு அங்கே போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஃபால்ஸ். இதெல்லாம் வந்து சீரியஸாக இவ்வளோ ஃப்ரீயாக ஒரு தரிசனம் கிடைக்கின்றது என் அப்பன் முடிவு செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இமயமலையை பாருங்கள், எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டோம். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். பசிக்கு ரொம்ப பசி தாங்க முடியல. சரி நீங்கள் வந்துட்டு ஆளுக்கு அவன் வந்து பரோட்டா, ஆளு பரோட்டா, நான் வந்துட்டு சோளாபுரி. ஸோ இங்கெல்லாம் ஓப்பனாக சொல்லணும்னா ரேட்டு ஓவர் ரேட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோளாபுரி பிளேட்டே 150. அது இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டில் கேட்டோம். வாட்டர் பாட்டில் 100 ரூபா. தண்ணி தயவுசெய்து தண்ணியில் பாட்டில் எடுத்து வந்துருங்க. நிறைய இடத்துல ஃபால்ஸ் வருது, அதெல்லாம் தயவுசெய்து தாராளமாக பிடிச்சி குடிங்க. நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க, தயவுசெய்து சூப்பராக நல்லாயிருக்கும். சில பேர் என்ன ஐஸாக இருக்குன்னு யோசிப்பீங்க, அது குடிச்சிட்டிங்கன்னா பழக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் ஏறி வரும்போது உங்களுக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு சில்னஸ் தெரியாது. அண்ட் வேறு என்ன சொல்லணும், சரி ஏறி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சில்னஸ் தெரிஞ்சது. இன்னொன்று இங்கே கரம்பானி, நம்ம சுடுதண்ணி கேட்குறோம்னு சொல்லுவோம்ல, கரம்பானி. ஸோ பூரி வந்துருச்சுங்க, சோளாபுரி. ஸோ வீடியோவில் பாருங்கள். ஸோ இது தாங்க 150 ரூபா. இது அது ஆலு பரோட்டா 110 ரூபா. சாப்பிட்டு பாடுறா டேய், பார்த்துட்டு சொல்லு. ஏன் நார்த் இந்தியா ஃபஸ்ட் டைமா நம்ம ஊர் மாதிரி சோறு கிடைக்குமான்னு கேட்டுட்ருக்குறான். சோறே கிடைக்காதுக்கிட்டு அதிகமாக சோறு கிடைக்குமான்னு கேட்டுட்ருக்குறான். சொல்ல மறந்துட்டேன். அந்த கரம்பானிலாம் சுடுதண்ணிலாம் 1 லிட்டர் பாட்டில் ஊற்றி கொடுக்குறதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் கிளைமேட் எப்படி டக்குன்னு சேஞ்ச் ஆச்சு பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அழகான கேதார்நாத்தோட ஒரு அழகு இங்கே இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன். கேதார்நாத் பாபா உள்ளே எப்படி இருப்பார்னு சரி தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட் இங்கே ஒரு கரெக்டாக அதே மாதிரி ஒரு ஷேப்பில் நான் இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தேன். இதுன்னு காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், இதோ இந்த ஒரு சென்டர் கல் தெரியுது பார்த்தீங்களா, இதே மாதிரி தாங்க உள்ளே இருப்பார் கேதார்நாத் பாபா. இருங்க உங்களுக்கு பின்னாடி போய் காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க. அந்த பனிமலையெல்லாம் பாருங்கள் எப்படி தெரியுது. கிட்டத்தட்ட நிறைய சுற்றி பார்த்தாச்சுங்க, நிறைய விஷயங்கள். சீரியஸாக சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு எனக்கு போக மனசே கிடையாது. இங்கேயே இருந்துடலாமா தான் இருக்கிறேன். கம்முன்னு இவர்கிட்டயே இங்கேயே கிடந்துட்டு அப்படியே ஜாலியாக இந்த இதில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இங்கேயே இந்த இமயமலை பயணங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு எனக்கு சொல்லப்போனால் இந்த பனிமலை தாங்க ஹைலைட்டு. எப்படி இருக்குது பாருங்க. அச்சோ ஐயோ, அந்த அழகெல்லாம் எனக்கு சொல்லவே முடியல. அந்த அந்த சீரீஸாக அந்த மேகங்கள்லாம் பாருங்கள், எதுவும் நம்ம கையில் எட்டி பிடிக்கிற மாதிரியே இருக்குது அந்த மேகம்லாம். அந்தளவுக்கு இருக்குது. நம்ம இப்போ தான் காலபைரவர் கோயிலாக பார்த்துட்டு வந்தோம். நிறைய விஷயங்கள் தரிசனம் பண்ணியாச்சுங்க. நிறையா விஷயங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் அடுத்து நான் பத்ரிநாத் போவேன் இந்த 2 டேஸு. பத்ரிநாத்தில் எப்படி அந்த ரோட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரோடு பிரச்சனைன்னு சொன்னாங்க. அது எப்படி என்னன்னு பார்த்துட்டு கூடிய விரைவில் பத்ரிநாத்தில் தரிசனம் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ கேதார்நாத் வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்காக. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தொடர்ந்து கொடுங்க. ஸோ கேதாரேஸ்வர ஆண்டவனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. ஜெய் கேதார்நாத் போலே. சரிங்க, பாய்.